ஹாய் வணக்கம் நண்பா நண்பேஸ். இன்னைக்கு நான் பார்க்க போற விஷயம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமானது. டேப்ஸ். அதாவது தமிழ்நாடு அரசு இப்ப அறிவிச்சிருக்க உறுதியளிக்கப்பட்ட புதிய ஓய்வூதிய திட்டம் விஷயம் தான் பார்க்க போறோம். இது உண்மையாலேயே டாப்பா இருக்குமா? இல்ல நமக்கு வச்சிருக்க ஆப்பா? எல்லாமே டீட்டெயிலா இந்த பதிவுல பார்க்கலாம். இது நமக்கெல்லாம் ஒரு டாப்பா இருக்குமா? இல்ல ஆப்பா இருக்குமான்ட்டு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இந்த பதிவு ஃபுல்லா பாருங்க. இதுல இருக்கிற ஒரு சில அடிப்படை உண்மைகள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். முதல் விஷயம், திமுக தன்னோட தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாங்க? ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் நடைமுறைப்படுத்தும். இது மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. இரண்டாவது, ஓய்வூதியம் என்றது பார்த்தீங்கன்னா, ஏதோ பிச்சையோ இல்ல ஊதியத்துல பிடித்தம் செஞ்சு கொடுக்கிற எச்சமோ கிடையாது. ஓய்வூதியங்கிறது கொடுக்கப்பட வேண்டிய ஊதியம். இது நம்முடைய உரிமை. 3வது விஷயம், பணிக்கொடைன்னு சொல்றாங்களே, கிராஜுவிட்டிக்கும் ஓய்வூதியத்துக்கும் சம்மந்தமே இல்ல. இது 2மே வேற வேற தனி சட்டங்கள். நம்ம இந்தியாவுல ஜிபிஎஃப், இபிஎஃப், என்பிஎஸ், யூபிஎஸ்ன்னு எந்த திட்டம் இருந்தாலும் அதுல இருக்கிற பணியாளருக்கு கிராஜுவிட்டி உண்டு. ஆனா தமிழ்நாட்டுல தான் சிபிஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஓய்வூதியத்தோட சேர்த்து இந்த கிராஜுவிட்டியும் நிறுத்தப்பட்டிருக்கு. ஆக்சுவலி கிராஜுவிட்டினா என்னன்னா, இந்த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் 1972 படி பார்த்தீங்கன்னா, குறைந்தது 10 பேர் வேலை செய்யற ஒரு நிறுவனமா இருந்தா கூட, அங்க 5 வருஷத்துக்கு மேல வேலை பார்த்தா, 1 வருஷத்துக்கு 15 நாள் சம்பளம் வீதம் இந்த பணிக்கொடை கொடுக்கணும். அப்படிதான் பிரைவேட் கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு எம்ப்ளாயீஸ் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணாலே அவங்களுக்கு கிராஜுவிட்டி உண்டு. சரி, இப்போ டேப்ஸ் விஷயத்துக்கு வருவோம். தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் குறித்து செய்தி குறிப்பு வந்த உடனே சங்க தலைவர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா வாழ்த்து மழை பொழிறாங்க. மு.க.ஸ்டாலினுக்கு ஸ்வீட்லாம் ஊட்டி கொண்டாடுறாங்க. ஆனா அடிப்படை உறுப்பினர்களோ கேள்விகளை குவிக்கிறாங்க. இது விஷயமா இன்னும் அரசாணையே வரல. ஜஸ்ட் செய்தி குறிப்பு தான். இதை வச்சு நம்மளே ஒரு சில விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்திக்கலாம். செய்தி குறிப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓய்வூதியம் பெற தகுதியான ஆண்டுகள் வேலை பார்த்த ஊழியருடைய 10% பங்களிப்பு வச்சு தான் அவருக்கு 50% பார்த்தீங்கன்னா பென்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கு நிதி பத்தலைன்னா அரசே ஏற்றுக்கொள்ளும். பணிக்காலம் கம்மியா இருந்தா குறைஞ்சபட்சம் ஓய்வூதியம் உண்டு. 25 லட்சம் வரைக்கும் பணிக்கொடை கிராஜுவிட்டி உண்டு. சிபிஎஸ்ல ஓய்வு பெற்றவங்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் உண்டு. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம கிட்ட இருந்து பிடிக்கப்படுற அந்த 10% சிபிஎஸ் தொகை பார்த்தீங்கன்னா மொத்தமா நமக்கு திரும்ப கிடைக்காது. அதுக்கப்புறம் 50% முழு ஓய்வூதியம் வேணும்னா குறைஞ்சது 30 வருஷம் வேலை பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறம் 30 வருஷத்துக்கு கீழே வேலை பார்த்தா 50% பென்ஷன் பார்த்தீங்கன்னா கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு குறைஞ்சபட்சம் ஓய்வூதியம் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இப்போ 30 வருஷமா வேலை பார்த்து 50% பென்ஷன் வாங்குறவர் இறந்துட்டாங்கன்னா, அவர் வாங்கினதுல 60% பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பென்ஷனாக கிடைக்கும். உதாரணத்துக்கு 10,000 பென்ஷன் வாங்கினா, அவர் மறைவுக்கு அப்புறமா 6,000 பார்த்தீங்கன்னா குடும்ப ஓய்வூதியமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் அல்லது டெத் கிராஜுவிட்டி பார்த்தீங்கன்னா பணிக்காலத்தை பொறுத்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கணக்கு பாருங்க. 30 வருஷமா வேலை பார்த்த ஒருத்தருடைய பேசிக் பே ப்ளஸ் டிஏ சேர்த்து 1,44,445 ரூபானா அவருக்கு உச்சபட்சமாக 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஜுவிட்டி கிடைக்கும். மற்றவங்களுக்கு ஒரு ஃபார்முலா படி தான் கணக்கிடப்படும் சொல்கிறாங்க. டேப்ஸ் அரசாணை அது நடைமுறைக்கு வர நாள் வரைக்கும் யாரெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த 50% பென்ஷன் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் வருஷத்துக்கு 2 முறை டிஆர்எஸ் அலவன்ஸ் கூடும். 30 வருஷத்துக்கு குறைவா வேலை பார்த்தவங்களுக்கும் டிஏவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு எழக்கூடிய கேள்விகள் என்னன்னா, நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இனி தன்னுடைய பங்களிப்பை மாசம் மாசம் ஒதுக்குமா, இல்ல வருஷத்துக்கு ஒரு முறை நேரடியா ஓய்வூதிய நிதியில செலுத்துவாங்களா? 2வது, 30 வருஷத்துக்கு கம்மியா சர்வீஸ் இருக்கிறவங்களுக்கு எந்த அடிப்படையில குறைஞ்சபட்சம் ஓய்வூதியம் நிர்ணயிப்பாங்க? 3வது விஷயம், 30 வருஷத்துக்கு குறைவா சர்வீஸ் உள்ளவங்க இறந்துட்டா அவங்க குடும்பத்துக்கு பென்ஷன் உண்டா? 4வது விஷயம், டேப்ஸ் வரத்துக்கு முன்னாடி ஓய்வு பெற்றவங்களுக்கு கருணை ஓய்வூதியம் சொல்றாங்களே, அப்போ 1/4/2003க்கு அப்புறமா சேர்ந்து இப்போ வரைக்கும் ஓய்வு பெற்ற எல்லாருக்குமே இது பொருந்துமா? அதுக்கப்புறம் அந்த கருணை ஓய்வூதியம்னா எவ்வளோ ரூபாய் கிடைக்கும்? அதுக்கப்புறம் மத்திய அரசோட யூபிஎஸ் திட்டத்திலையும் இதே மாதிரி 50% பென்ஷனு, 60% ஃபேமிலி பென்ஷன் எல்லாமே இருக்கு. அப்போ யூபிஎஸோட மறு வடிவம் தான் இந்த டேப்ஸா? அதுக்கப்புறம் யூபிஎஸ்ல அரசோட பங்களிப்பு பார்த்தீங்கன்னா 14% இருக்கு.
ஆனா டேப்ஸ்ல அரசோட பங்கு என்ன? இப்படி அரசாங்கம் தன்னோட பங்களிப்பை கூட்டிக்கிட்டே போனாங்கன்னா, ஒவ்வொரு நிதியாண்டுலயும் அரசுக்கு கடும் நிதி சுமை ஏற்படாதான்னு கேட்குறாங்க. அப்போ 100% ஊழியர்களுக்கும் பங்கு போடாம, ஓய்வு பெற்றவர்களுக்கு மட்டும் பங்கு போடுற பழைய ஓய்வூதிய திட்டம் தானே அரசுக்கும் நல்லதுன்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. நடப்பு நிதியாண்டுல 11,000 கோடி ரூபாயோட சேர்த்து கூடுதலா 13,000 கோடிய ஒதுக்க முடியுமா? அதுக்கப்புறம் ஜனவரி 20லேருந்து தொடங்க போற கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா, இதுக்காக திருத்திய நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்க முடியுமா? இதில தான் பார்த்தீங்கன்னா கேள்வியா இருக்கு. சரி, டேப்ஸ் எல்லாமே டாப்பா இல்ல ஆப்பா? நம்ம ஏற்கனவே பார்த்த புரிதல் எல்லாமே சரின்னா, இந்த கேள்விகள் எல்லாம் நியாயம்னா, அதுக்கான விடை பார்த்தீங்கன்னா அரசாணையில கிடைக்கும் நம்பலாம். 23 வருஷத்துக்கு முன்னாடி பறிக்கப்பட்ட கிராஜுவிட்டி மீண்டும் வருதுன்னு சொல்றாங்களே, அந்த வகையில பார்த்தீங்கன்னா முதல்வருக்கு நன்றி சொல்லலாம். ஆனா டேப்ஸ் உங்களுக்கு டாப்பா இல்ல ஆப்பான்றத பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பணிக்காலம், உங்ககிட்ட இருந்து பிடித்தம் செய்யப்பட்ட தொகை, இனிமே செய்யப்போற தொகை, இதையெல்லாம் வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா, இது ஆளுக்கு ஆள் பார்த்தீங்கன்னா மாறுபடும். முடிவு பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம். எல்ஐசியோட ஜீவன் உட்சேவா திட்டத்தில 30 முதல் 46 வயது வரையும் உள்ளவங்க வெறும் 16 வருஷம் மட்டும் மாசம் ரூ. 10,375 கட்டினா போதும். 48 வயசுல இருந்து 100 வயசு வரைக்கும் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 லேக்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி எல்ஐசியில ஜீவன் ஆனந்த் திட்டத்தில பார்த்தீங்கன்னா 30 முதல் 60 வயசு வரைக்கும் மாசம் ரூ. 4,800 வீதம் மொத்தம் ரூ. 16,90,749 கட்டினா 60 வயசுல ரூ. 52,60,000 கிடைக்கும். இதை வந்து 2.05 வட்டி வர எஃப்டி திட்டத்தில போட்டா கூட மாசம் பார்த்தீங்கன்னா ரூ. 36,365 வட்டியா கிடைக்கும். இது போக 100 வயசு வரைக்கும் 15 லட்சத்துக்கான கவரேஜ் உண்டு. இதே தொகை வந்து நீங்க பென்ஷனா வாங்கணும்னா 30 வருஷம் சர்வீஸ் முடிச்சு கடைசி மாசம் ரூ. 72,730 அடிப்படை ஊதியமா வாங்கி இருக்கணும். ஆனா இந்த சம்பளத்துக்கு நீங்க எல்ஐசியோடைய ஜீவன் ஆனந்த் திட்டத்தை விட மாசம் ரூ. 3,000 பார்த்தீங்கன்னா அதிகமா டேப்ஸுக்கு சிபிஎஸ்ல இருந்து செட்டில்மெண்ட் வாங்கி அதை வந்து எஃப்டில போட்டா கூட நல்ல பலன் கிடைக்கும் சொல்றாங்க. இது ஒரு மாதிரியான கால்குலேஷன் தான். விசாரிச்சு பாருங்க. இது எல்லாமே விசாரிச்சுட்டு டேப்ஸ் உண்மையாலேயே உங்களுக்கு லாபமான்னு யோசிச்சு பாருங்க. இப்படியெல்லாம் கணக்கு போடணுமான்னு கேட்டால், நம்ம கேட்டது முதலமைச்சர் வாக்குறுதியாக கொடுத்தது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான். அதில் நம்ம கிட்ட இருந்து காசு பிடிக்க மாட்டாங்க. 100% பார்த்தீங்கன்னா பலன் உண்டு. அதுக்கு இந்த ஒப்பீடு வந்து தேவையே இல்லை. ஆனால் இங்கே நம்ம பணத்தையும் பிரிச்சுட்டு 30 வருஷத்துக்கு கம்மினா 50% பென்ஷனும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா, டேப்ஸ் முதலீட்டை மற்ற திட்டங்களோடு ஒப்பிட வேண்டிய கட்டாயம் இப்போதைக்கு இருக்குது. இது எல்லாமே தப்பு, உனக்கு சரியாக புரியல, எதுவுமே இல்லாததுக்கு டேப்ஸ் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறத தவிர வேறு வழியே இல்லைன்னு சொல்கிறாங்க. கடைசியாக ஒரு கதை சொல்லி முடிச்சுக்கலாம். பசியில் அழுதுட்டு இருந்த ஒரு சிறுவனுக்கு சாப்பாடு வாங்கி தரேன்ட்டு அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த பையன்கிட்ட இருந்த 10 ரூபாய் அதை வந்து எடுத்துட்டு அதிலிருந்து வெறும் ரூ. 1 அவனுக்கு பார்த்தீங்கன்னா மிட்டாய் வாங்கி தராரு. ஸோ ரொம்பவே கைண்டான டேட் தானே நினைக்கிறீங்க. அட அந்த காசு பார்த்தீங்கன்னா அந்த பையனோட காசு தான். மீதி ரூ. 9 எங்கே போச்சு? இந்த காசே எடுக்காமல் இருந்திருந்தா அவன் பசிக்கு அவனே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்ருப்பான். ஸோ பசி யாரை என்ன வேணும்? உணவு தானே வேணும், அதுதானே தருவேன்னு கூட்டின்னு போனார். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் பண்ணுற இந்த பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரு, என்ன பண்ணவும் சொன்னார், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, இதெல்லாமே வந்து நீங்கள் கம்பேரிசன் பண்ணி பார்த்து தெளிவாக ஒரு முடிவெடுங்க. இந்த பதிவை நான் ஷேர் பண்ண தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.